بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام. وقال أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறைப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை வழிமுறைப்படியும் வாழ வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமான மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமானது. மரணத்துக்கு பின்னால் உண்டான அந்த வாழ்வில் சொர்க்க வாழ்வை பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய உயர்ந்த லட்சியம். இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், அதற்கு அடுத்துண்டான காலகட்டத்திலே வாழ்ந்த தாபியின்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். நாமும் அந்த லட்சியத்தோடு குறிக்கோளோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ வேண்டும். உலகத்திலே வாழ்கிற போது அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை வழிமுறைப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைப்படி வாழ வேண்டும். மரணத்துக்கு பின்னால் உண்டான அந்த வாழ்விலே சொர்க்க வாழ்வை பெற வேண்டும். சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயும் பார்க்கிற போது பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது ஒரு பாரதூரமான விஷயங்கள் கிடையாது. என்னால் அது முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தடுத்துண்டான காலகட்டத்தில் வாழ்ந்த மேன்மக்களும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள்.
நாமும் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த அமல்களுடைய பட்டியலிலே பார்க்கிற போது நமக்கு முடியும் என்ற அந்த காரண காரியங்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காட்டு வழியாக ஒரு மனிதர் வருகிறார். அந்த நேரத்தில் அந்த காட்டு பகுதியிலே ஒரு நாய் ஈரமான மணலை நக்கி கொண்டிருந்தது. அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இறங்கி தன்னுடைய அந்த அந்த காலகட்டத்திலே தோலினாலான அந்த ஷூவை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியே அவரையும் கொடுத்து விட்டு அந்த நாய்க்கு கொடுத்து விட்டு போனார். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இவர் சொர்க்கவாதி, இவருக்கு சொர்க்கம் உண்டு. வாயில்லா ஒரு ஜீவனுக்காக வேண்டி இறக்கப்பட்டு அதற்கு தண்ணீர் கொடுத்தார், அதன் காரணமாக அவருக்கு சொர்க்கம். இது ஒரு சின்ன அமல் தான், இது நம்மால் முடியும். இறக்கப்படுவது, மற்ற ஜீவராசிகள் மீது இறக்கப்பட்டு அதற்கு உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது என்பது சொர்க்க வாழ்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூனைக்கு உணவு கொடுத்தார், அதை பராமரித்தார், அதன் காரணமாக அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு முந்தைய அந்த ஹதீஸினுடைய பகுதியும் கவனத்தில் வைக்கணும். பூனைக்கு உணவு கொடுப்பதின் காரணமாக சொர்க்கம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பெண்மணி ஐங்கால தொழுகையை தொழுகிறாள், அதிகப்படியான எந்த அமலும் செய்யவில்லை. கவனிக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். ஐங்கால தொழுகை தொழுகிறாள், நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக எதுவும் செய்யவில்லை, தன்னால் முடிந்த வரைக்கும் நல்ல அமல்கள் செய்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூனையின் மீது இறக்கப்பட்டு அதற்கு உணவு கொடுக்கிறார், பால் கொடுக்கிறார், இன்னும் பிற பராமரிப்பை மேற்கொள்கிறார். இவளுடைய நிலைமை என்ன? இவர் சொர்க்கவாதி. ஃபர்லான தொழுகை தொழுது அதிகப்படியான அமல் செய்யாமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், ஒரு ஜீவராசின் மீது இறக்கப்பட்டு அதற்கு பராமரித்தால் அவருக்கு சொர்க்கம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்படி சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பத்திலே பல்வேறு சூழ்நிலைகளை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் நம்மால் முடியும். ஒவ்வொரு மனிதனாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடியும் என்ற அந்த காரியத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்களிலிருந்து முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த மேன்மக்கள் வரைக்கும் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் நடைமுறைப்படுத்தணும். இது ஒரு வகையான அமல்கள். இப்போ அடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமல் முக்கியமானது. என்னால் முடியும், உங்களால் முடியும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோராலும் முடியும். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்தினால் சொர்க்கம் உண்டு, சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் மரணத்துக்கு பின்னால் இருக்க வேண்டிய உயர்ந்த லட்சியம், உயர்ந்த குறிக்கோள் என்ன? சொர்க்க வாழ்வை பெற வேண்டும். அதற்கு உலகத்தில் எந்த மாதிரி அமல் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், சஹாபாக்கள் நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் ஞாபகப்படுத்தினேன். இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது, ரொம்ப முக்கியமானது. அது சொர்க்க வாழ்வை பெற்றுத்தரும். உலகத்திலே நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மனநிறைவான, இப்படி என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறோ அத்தனை வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, அந்த வாழ்க்கையை பெற்றுத்தரும். முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எத்துலு அலைக்கும் அல்லான் ரஜுலுமின் அஹ்லில் ஜன்னா, இப்போது ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்துக்கோங்க, அவர் சொர்க்கவாதி. சஹாபாக்களோடு தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு மனிதர் வருவார், அவரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாதி. அப்போ ஒரு மனிதர் அன்சாரி, மதினாவை சார்ந்த அன்சாரி தோழர் ஒலி செய்து விட்டு இடது கையிலே செருப்பை வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். மறுநாள் தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எத்துலு அலைக்கும் அல் ஆன்
ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா. இப்போது ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்து கொள்ளுங்கள். அதே மனிதர் வருகிறார். மூன்றாவது நாளும் இதே கேள்வி, இதே பதில். சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம் என்ன தெரியுமா? இது முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமா இருக்க வேண்டிய ஒன்று. சொர்க்கம் கிடைக்கும் என்று தெரிந்தால் சொர்க்கத்தை பெறுவதற்கு எந்த முறையில் அமல் செய்ய முடியுமோ அந்த முறையில் அமல் செய்வது, அதற்காக முயற்சி செய்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அழகிய வழிமுறை. நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த சுப செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதை செய்வதிலே கவனம் செலுத்துவார்கள். ஆரம்பத்தில் சொன்ன செய்தி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நல்லடியார்கள், நபித்தோழர்கள் சொர்க்க வாழ்வு வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உலகத்திலே வாழ்ந்து சென்றவர்கள். நாமும் அப்படித்தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம், அப்படித்தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுகிறோமா என்பதுதான் நாம் இப்போது யோசிக்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், ஒரு மனிதர் வருவார் சொர்க்கவாதி, அவரை பார்த்து கொள்ளுங்கள். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபி தோழர், ரசூலுல்லாஹ் சொன்னா உண்மையா தான் இருக்கும். சஹாபாக்கள் இருந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான மனித சமுதாயத்திற்கு, மனிதனுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள், நல்லடியார்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள், அதை உண்மைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கண்டிப்பாக அது உண்மைதான், சொர்க்கவாதின்னு சொன்னால் அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நேராக அந்த தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. சொர்க்கவாதி என்று யார் சுப செய்தி சொன்னாங்களோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு, நான் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் மத்தியில் ஒரு சின்ன மனக்கசப்பு, சண்டை, நான் வீட்டுக்கு போக முடியாத ஒரு நிலைமை, உங்கள் வீட்டில் நான் தங்கி கொள்ளட்டுமா என்று கேட்கிறார்கள். தாராளமாக தங்கி கொள்ளுங்கள், ஒரு 3 நாட்கள் உங்களுடைய வீட்டில் நான் தங்கிக் கொள்கிறேன், 3 நாட்கள் அவகாசங்கள், 3 நாட்கள் தங்கிக் கொள்ளுங்கள். 3 நாட்கள் தங்குகிறார்கள். யாரு? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் 3 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். இது ஒரு அதிகப்படியான நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு அமல். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி வாரத்தில் ஒரு தடவை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்தில் ஒரு தடவையாவது தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளணும். கஷ்டம் வந்தால் தான் தொழணும் என்பதல்ல, அது அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் உரையாடல், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பு. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல், முனாஜாத். இந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள். சொர்க்கவாதி என்று சொன்ன அந்த தோழர், கவனிக்கணும், சொர்க்கவாதி என்று சொன்ன அந்த தோழர் தஹஜ்ஜுத் தொழல. நாமெல்லாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? தஹஜ்ஜுத் தொழுதா சொர்க்கம், அல்ஹம்துலில்லாஹ், உண்மை உண்மை உண்மை, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சொர்க்கவாதி என்று அந்த சொன்ன அந்த தோழர் தஹஜ்ஜுத் தொழவில்லை. ஏன் 3 நாட்கள் அவகாசம் கேட்டார் தெரியுமா? பகல் காலங்களிலே ஒரு மனிதனுடைய அமல்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம், அவர் என்ன செய்கிறார், எங்க போறார், எங்க வராரு, என்ன அமல் செய்கிறார் என்று தெரிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அதிகப்படியான ஒரு அமல் செய்தால் தான் சொர்க்கவாதி என்று சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இரவு அவர் வீட்டில் தங்கியிருந்தால் மட்டும்தான் என்ன அமல் செய்கிறார் என்று பார்த்து தெரிந்து நாமும் செய்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற நோக்கத்திலே தான் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வீட்டிலே 3 நாட்கள் தங்குகிறார்கள். 3 நாட்கள் எந்த அமலும் இல்லை. இரவு நேரத்தில் அதிகப்படியான எந்த அமலும் இல்லை. ஒரு குர்ஆன் ஓதுவதோ, திக்ர் செய்வதோ, தஹஜ்ஜுத் தொழுவதோ, அதிகப்படியான நஃபிலான தொழுகைகள் தொழுவதோ எதுவுமே இல்லை. காலை சுபுகுடைய நேரத்துக்கு அவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஓதக்கூடிய துவா, ரசூலுல்லாஹ் சொன்ன துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். எத்தனை பேருக்கு இந்த துவா தெரியும், எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம் என்று நமக்கு நாமே கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கணும். முஸ்லீமாக தானே வாழ்கிறோம். நம்ம அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடிப்படையில் நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லி நம்ம வாழ்கிறோம். அதானே உண்மை. அப்படி தான் இப்போ ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறோம், அப்படி தானே 5 நேர தொழுகை தொழுகிறோம், அப்படி தானே ஒவ்வொரு அமலையும் செய்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகிய சுன்னத்தான நடைமுறை. காலை எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர்
சொல்லி எழுந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். காலையிலேயே இறை நினைவோடு இறை சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைப்படி நம்முடைய பகலை ஆரம்பிக்கிறோம் என்ற அர்த்தம். ஓதவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். தெரிஞ்சிருச்சா? இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் ஏதோ ஒரு கவனக்குறைவில் சோம்பேறித்தனமாக சைத்தானுடைய ஊசலாட்டுக்கு இடம் கொடுத்து சைத்தானுடைய வழியை பின்பற்றி மறந்து வாழ்ந்து போய்விட்டோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. காலை எழுந்திருக்கும் நேரத்திலே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வலைஹி நுஷூர், எனக்கு இரவிலே தூக்கத்தை கொடுத்து காலையிலே முழிப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே செல்லக்கூடியவர்கள் என்பது இதனுடைய அர்த்தம். இறந்தவருக்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதனுடைய அர்த்தம். இந்த துவாவை ஓதி அந்த தோழர் எழுந்திருக்கிறார். சொர்க்கத்தை கொண்டு சுபை செய்து சொல்லப்பட்ட அந்த தோழர் இந்த துவாவை ஓதி எழுந்திருக்கிறார். ஃபஜ்ரு தொழுகிறார். தன்னுடைய இயல்பான அந்த காலை வேலைகள் உழைப்பதற்கோ அல்லது பரலான தொழுகைகள் தொழுவதோ இந்த மாதிரி குடும்பத்தை பராமரிப்பதோ இந்த காரண காரியங்களை மட்டும் செய்கிறார். அது எதுவுமே செய்யலை. இரவு காலங்களிலே 3 நாட்கள் தங்கி பார்க்கிறார், எதுவும் இல்லை. பகலிலே எந்த அமலும் அதிகப்படியான அமலும் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து விட்டு 4ஆவது நாள் பேசுகிறார். தோழரே, சகோதரரே, எனக்கும் என்னுடைய தந்தைக்கு எந்த சண்டை சச்சரவும் கிடையாது, அவருக்கு எனக்கும் எந்த மனக்கசப்பும் கிடையாது. ரசுல்லாவோடு நாங்கள் பள்ளிவாசலில் பேசி கொண்டிருந்தோம். அப்போ ரசுல்லா சொன்னாங்க, எத்துலா அலைக்குமலான் ரஜுலுமின் அஹ்லில் ஜன்னா, இப்போது ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாதியை பார்க்கணும்னா அவரை பார்த்துக்கொள்ளுங்க என்று சொன்னார்கள். 3 நாட்கள் சொன்னார்கள். 3 நாட்கள் நீங்க தான் வந்தீங்க. நீங்க என்ன அமல் செய்யற என்று எனக்கு தெரியாது. பகல்ல நான் தெரிந்து கொள்வேன், ஆனால் இரவு என்ன அமல் செய்ய என்று எனக்கு தெரியாது. அதனால் சொர்க்கத்தை நானும் பெற வேண்டும், அந்த அமலை செய்யணும் என்ற நோக்கத்தில் தான் 3 நாட்கள் உங்களுடைய வீட்டில் தங்கின. எந்த அமலும் நீங்கள் செய்யல அதிகப்படியா. ரசுல்லா சொல்லிட்டாங்க சொர்க்கவாதி என்று. அது உண்மை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் நம்புகிறேன். நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள்? அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள்? நான் ஒரு அமலும் செய்யல, அதிகப்படியாக நான் ஒரு அமலும் செய்யலை. சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னால் முடியும், உங்களால் முடியும், முயற்சி செய்தால் முடியும். நான் எந்த அமலும் செய்யலை. அப்போ என்ன அமல் செய்கிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி லா அஜிது ஃபி நஃப்ஸி லி அஹதி மினல் முஸ்லிமீன கிஸா. இன்னொரு முஸ்லிமை குறித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் விரோதமோ குரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ கொண்டதே கிடையாது. ஒரு முஸ்லீமை குறித்து என் உள்ளத்து அளவில் அவர் இப்படி இருக்கிறாரா, அப்படி இருக்கிறாரா, அப்படி ஆனாரா, இப்படி ஆனாரா, அதுவா இதுவா அப்படியா, எந்த ஒரு தீய எண்ணமும் விரோதமோ குரோதமோ காழ்ப்புணர்ச்சியோ போராமையோ நான் கொண்டதே கிடையாது. சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். நமக்கு எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோ அதுதான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. எனக்கு ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் எத்தனை நாட்கள் வாழ்கிறேனோ அது வரைக்கும் என்னென்ன நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான். அதுதான் நடக்கும். அது மீறி எதுவுமே நடக்காது. அவர் முஸ்லிமை குறித்து தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, அவர் மீது விரோதம் கொள்ளக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது, வெறுப்பு கொள்ளக்கூடாது, போராமைப்படக்கூடாது. நான் அதை என்னுடைய வாழ்க்கையில செய்ததே கிடையாது. அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையை செய்கிறேன், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், உழைக்கிறேன். அதிகப்படியாக எந்த அமலையும் செய்யல. ஆனா எந்த முஸ்லிமை குறித்து நான் தவறாக நினைத்ததே கிடையாது. அடுத்து சொன்னார்கள், வலா அஹ்சுத அஹதன் அலா கைரி ஆத்தாகுல்லாஹு இய்யாஹு. ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்வ நிலையை பார்த்து நான் ஒரு காலம் போராமப்பட்டதே கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ நிலையை பார்த்து நான் ஒரு காலம் போராமைப்பட்டதே கிடையாது. அவர் அப்படி இருக்கிறாரா, இவர் இப்படி இருக்கிறாரா, அவருக்கு 5 வீடு இருக்கிறதா, அவர் பில்டிங் கட்டிருக்கிறாரா, அவர் கார் வச்சிருக்கிறாரா, அவர் பங்களா வச்சிருக்கிறாரா, அவர் சொகுசாக வாழ்கிறார், எனக்கு எதுவுமே இல்லையா, நான் இப்படி இருக்கிறேனா என்று அவரை குறித்து நான் ஒரு காலம் போராமைப்பட்டது கிடையாது. ஆக ஒரு முஸ்லிமை குறித்து போராமைப்பட்டது கிடையாது, விரோதம் குரோதம் காழ்ப்புணர்ச்சி கொண்டது கிடையாது. இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில இப்போது வரைக்கும் செய்யக்கூடிய அமல், வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த அமல் கொஞ்சம் கஷ்டமானதுதான் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி சென்றதாக முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே இந்த ஹதீஸை பார்க்கிறோம். சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா
மனதோர் போராடக்கூடிய ஒரு அமல். அதுக்குதான் சில விஷயங்கள் இடையில சொன்னேன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு முஸ்லீமான ஆணுக்கு பெண்ணுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்னென்ன நாடு இருக்கிறானோ அதுதான் நடக்கும். நம்ம பிறரை குறித்து பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? பிறரை குறித்து தவறான எண்ணம் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அவர் பாவம் செஞ்சா, குற்றம் செஞ்சா, தீமை செஞ்சா அவர் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல போகிறாரு. நீங்க போய் தடுக்க முடியுமா? ஏதோ ஒன்று செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உண்டான ஒன்று. நாம் அவர் மீது பொறாமைப்படுவதோ, விரோதம் கொள்வதோ, குரோதம் கொள்வதோ, அவரை வெறுப்பாக பார்ப்பதோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நமக்கு அது ஆகுமானது கிடையாது. ஒருவேளை அவர் பாவம் செய்தால், குற்றம் செய்தால், தீமை செய்தால் அவர் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறார். நீங்களா பதில் சொல்ல போகிறீர்கள்? நானா பதில் சொல்ல போகிறேன்? யாரும் சொல்ல போவது கிடையாது. சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தார்கள். நாமும் அப்படித்தான் வாழணும். சொர்க்கம் வேண்டும் என்றால் எந்த முஸ்லிமை குறித்து தவறா எண்ணக்கூடாது. ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை அவ்வளவு சிறப்பான வழிமுறை. நானும் தொழுறேன், நானும் நோன்பு வைக்கிறேன், நானும் ஜக்காத்து கொடுக்குறேன், நானும் ஹஜ்ஜி செய்கிறேன், நானும் உம்ரா செஞ்சுட்டேன், நானும் பள்ளியாசலுக்கு அள்ளி கொடுத்துட்டேன், நானும் மர்சாக்கு அள்ளி கொடுத்துட்டேன், நானும் ஏழைய உதவி செஞ்சுட்டேன். இதுவெல்லாம் வாழ்க்கை, அன்றாட இயல்பான வாழ்க்கை. இதுவெல்லாம் செய்தாலும் கூட நாளைக்கு ஒரு மனிதர் நரகத்துக்கு போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நவுது பில்லாஹ், அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமை விட்டும் எல்லா முஸ்லீம்களும் காப்பாற்றணும். சொன்ன விஷயத்தை கவனிக்கணும். ஒருத்தர் உஹது மலை அளவு நன்மை சம்பாதித்து வைத்திருப்பார். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, உஹது மலை உம்ரா ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த மலை உதாரணம். அது அப்போ அதிகப்படியான நன்மை அது செய்திருக்கிறார். மல் முஃப்லிஸ், ஒண்ணுமே இல்லாத யார் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, காசு பணம் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாதவன் முஃப்லிஸ். இல்லை, காசு பணம் திருகம் தீனார் இல்லாதவன் முஸ்லீம் கிடையாது. ஒரு மனிதர் நன்மையை உஹது மலை அளவு சம்பாத்தியம் செய்து வைத்திருப்பார். அப்போ அதிகமாக நன்மை சம்பாதித்து வைத்திருப்பார். இவர் தான் முஃப்லிஸ். யார் சொல்லலாம்? என்ன சொல்றீங்க? ஆமாம், இவர் தான் முஃப்லிஸ். நாளைக்கு மறுமையில் எதுவுமே இல்லாமல் போய்விடுவார். நன்மை அப்படியே மலை போல குமிந்திருக்கிறதே. ஆமாம், உலகத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? ஒரு முஸ்லீமை குறித்து திட்டிருப்பார், ஏசியிருப்பார், புறம் பேசியிருப்பார், கோல் சொல்லியிருப்பார், அவதூறு பேசியிருப்பார், இப்படி என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் செய்திருப்பார், அடித்திருப்பார். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து முறையிடுவார். அல்லாஹ் உலகத்தில் இவர் என்னை திட்டினார், என்னை ஏசினார், எனக்கு அநியாயம் செய்தார், எனக்கு எதிராக செயல்பட்டார். இப்போ நான் உன்னுடைய சன்னிதானத்தில் உனக்கு முன்னால் முறையிடுகிறேன். அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்குவதிலே நேர்த்தியானவன், சரியானவன். உலகத்தில் வேண்டுமானால் எனக்கு வேண்டப்பட்டவர் இது வேண்டாதவர், இவருக்கு இப்படி கொடுக்கணும், அவர் அப்படி கொடுக்கணும் என்று இப்போது வரைக்கும் அந்த நடைமுறை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கிடையாது. யாருக்கு எப்படி எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் நேர்த்தியாக சரியாக தீர்ப்பு வழங்குவான். நான் உன்கிட்ட முறையிடுகிறேன், ஒரு உலகத்தில் என்னை அடித்தார், என்னை திட்டினார், என்னை ஏசினார், என்னை பற்றி இல்லாது பொல்லாது சொன்னார். அப்படியா? அவருடைய நன்மை அப்படி மலை போல குமிஞ்சிருக்கா? அப்படி எடுத்து அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எடுத்து அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். மலை போல நன்மையெல்லாம் எல்லாம் இல்லாமல் போய்விடும், எல்லா நன்மையும் காலியாக போய்விடும். பாதிக்கப்பட்டவர் வருவார். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? பாதிக்கப்பட்டவருடைய தீமையை எடுத்து இவருக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். மலை போல நன்மை செஞ்சார் பாருங்க, அவருக்கு கொடுத்து விடுவான். அப்ப நன்மையெல்லாம் இழந்து தீமையை சம்பாதித்து விடுவார். மல் முஃப்லிஸ், இவர் தான் முஃப்லிஸ், எல்லாத்தையும் இழந்தவர். முஸ்லிம் என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும். நான் அந்த நன்மை செஞ்சிட்டேன், இந்த நன்மை செஞ்சிட்டேன், அப்படி இருந்துட்டேன், இப்படி இருந்துட்டேன். ஆனால் ஒரு முஸ்லீமை குறித்து நீங்கள் தவறாக பேசினாலே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பிடித்து விடுவான். ஒரு முஸ்லிமை குறித்து தவறான செய்திகளை பரப்பினால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை பிடித்து விடுவான். பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் முறையிடுவார். அங்கே யாருமே தப்பிக்க முடியாது. எந்த விதமான பாராபட்சம் அங்கே காட்டப்படாது. இவர் வேண்டப்பட்டவர், வேண்டாவார், இவர் பணக்காரர், இவர் செல்வந்தர், உலகத்தில் அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், எந்த விதமான பாகுபாடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கவே மாட்டான். சரியாக நேர்த்தியாக தீர்ப்பு வழங்குவான். இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்?
நான் இந்த நன்மை செஞ்சிட்டேன், அந்த நன்மை செஞ்சிட்டேன், அப்படியே இருக்கேன், இப்படி இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு நன்மை செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனநிலை, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று எனக்கும் தெரியும், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும். அல்லாஹ் ரகீப், ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிப்பாக பார்க்கக்கூடியவன். அதான் அல்லாஹ். நான் பள்ளிவாசலுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன், மதரசாவுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறேன், ஒரு நற்காரியத்துக்கு ஏதோ ஒன்றை செய்கிறேன். செய்வதனுடைய நோக்கம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், சொர்க்க வாழ்வை பெற வேண்டும் என்ற இந்த சிந்தனை இருந்தால் அது சரியானது. இல்லை என்றால் வேறொரு நோக்கத்திற்காக, 4 பேர் பாராட்டுவதற்காக, 4 பேர் புகழ்வதற்காக ஏதோ ஒரு நன்மை செய்தோம் என்றால் அது நாளைக்கு மறுமையிலே நன்மையே கிடையாது. அதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் மக்களுக்காக செய்தால் அது மக்களுக்காக நீங்கள் உலகத்திலே செய்தீர்கள், உலகத்திலே கொடுக்கப்பட்டதுக்கு எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆக வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதல்ல, நம்முடைய மார்க்கம் காட்டுவது அடிப்படையிலே வாழ்வது. ஒரு எண்ணம் நமக்கு தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது. நான் 5 நேரம் தொழுறேன், நன்மை செய்கிறேன், ஹஜ்ஜி செஞ்சிட்டேன், உம்ரா செஞ்சிட்டேன், குரானை 100 தடவை ஓதிட்டேன், 50 தடவை ஓதிட்டேன், சலவாத்து லட்சக்கணக்கான முறை சொல்லிட்டேன். எந்த எண்ணத்தில் நாம் இருக்கவே கூடாது. தனிப்பட்ட முறையில் நமக்கு நாமே கேள்வி கேட்டால், பிற முஸ்லிமை குறித்து தவறான நினைத்திருக்கிறோமா, பொறாமைப்பட்டிருக்கிறோமா, தவறான செய்தியை பரப்பி இருக்கிறோமா, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுவெல்லாம் நாளைக்கு மறுமை அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அப்போது கேள்வி எனக்கு கேட்கப்படும். என்ன நன்மை செய்தாலும் எதுவுமே இல்லாமல் போய்விடும். இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ சொர்க்க வாழ்வை பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலகுவான ரொம்ப முடியக்கூடிய காரியம் செய்தால் நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் முடியும். பிறர் முஸ்லிமை குறித்து பொறாமைப்படக்கூடாது, பிற முஸ்லிமை குறித்து விரோதம் குரோதம் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி இந்த வாழ்க்கை வலிமை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அஸ்மாயி ரஹிமகுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், 120 வயது அவர்களுக்கு. அப்போ அவங்க பாலைவனத்தில் இருக்கிறாங்க. 120 வயது அவங்களுக்கெல்லாம் ஒரு மனிதர் அந்த வழியாக 120 வயது நிரம்பிய ஒரு மனிதர் அந்த வழியாக போகிறார். நல்லா ஒரு இளைஞரை போல போகிறார். 120 வயதில் ஒரு இளைஞரை போல போகிறார். அப்போ அந்த நபரிடத்தில் அஸ்மாயி ரஹ்மகுல்லா அவர்கள் பேசுகிறார்கள், உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 120 வயசு ஆகுது. 120 வயசில் ஒரு இளைஞரை போல இருக்கிறீர்களே, ஆரோக்கியமாக திடகாத்தமாக இருக்கிறீர்களே, என்ன? தரக்துல் ஹசத பக்கியல் ஜசத, நான் பொறாமை என்கிற அந்த குணத்தை என்னுடைய உள்ளத்தில் இருந்து அப்படியே தூக்கி எறிங்கி தூர போட்டு விட்டேன். என்னோட உடல் இப்போது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்குது என்று அவர் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பை பார்க்கிறேன். தரக்துல் ஹசத பக்கியல் ஜசத, நான் பொறாமை என்ற அந்த குணத்தை அப்படியே தூக்கி தூர எறிந்து விட்டேன். இப்போது வரைக்கும் நான் ஆரோக்கியமாக 120 வயது வரைக்கும் ஒரு இளைஞனை போல வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக வாழ்கிறேன் என்று சொன்ன வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு முஸ்லீமை பார்த்தாலே அந்த பார்வையிலேயே ஒரு தவறான எண்ணம். அவர் இப்படி இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, அதை செய்வாரோ, இதை செய்வாரோ, இப்படியா அப்படியா, அது நமக்கு தேவையே கிடையாது. அது நமக்கு தேவையே கிடையாது. அதான் நான் ஒரு இடையில ஒரு செய்தியை சொன்னேன். அது அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்ல போகிறார். தப்பிக்கவே முடியாது. அவர் என்ன செஞ்சாலும் போனாலும் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். நமக்கு அதை செய்து நாம் ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும்? நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மையுடைய தரமே கேள்விக்குறியானது. அந்த தரம் என்ன என்று உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்காக எதை செய்கிறோம், என்ன அமல் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், ஆர்வத்தோடு செய்கிறோமா, வேண்டாவருப்பா செய்கிறோமா, ஊருக்காக பேருக்காக 4 பேருக்காக நாம் தொழவில்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்பதற்காக தொழுகிறோமா, எதுவும் பேசிவிடுவா என்பதற்காக இந்த அமலை செய்கிறோமா என்று நமக்கு நாமே தெரியும். இப்படி தான் நம்முடைய அமல்குடைய தரம் இருக்கிறது. இதே நாளைக்கு மறுமையில கேள்விக்குறியா இருக்கிற போது இடையில ஏன் மற்றவர்களை குறித்து போராமைப்பட வேண்டும், மற்றவர்களை குறித்து தவறாக பேச வேண்டும், மற்றவர்களை குறித்து தவறான செய்தியை பரப்ப வேண்டும்? இது இன்னும் அதிகமான தீமையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதானே. மருத்துவ தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன் இருக்கு. இந்த போராமை என்று அதை நீங்கள் அந்த கூகுளில் போய் அடித்து பாருங்க. நேரம் இல்லை சொல்றதுக்கு. நமக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா பாருங்க.
போராமைப்படுவதன் காரணமாக உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. அது ஒருவர் இருக்கட்டும். மார்க்க சொன்ன விஷயம் சொர்க்கத்தை பெற்றுத்தரும். பொறாமைப்படாமல் இருங்க, சொர்க்கம் உங்களுக்கு உண்டு. ரசூல்லா சொன்னார்கள், சஹாபாக்கள் அதற்காக முயற்சி செய்தார்கள். அதைத்தான் இப்போது ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு இம்மையிலையும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிற முஸ்லிமை குறித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தவறான எண்ணம் கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் சகோதர வாஞ்சியோடு வாழக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழச் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.